ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைய டெக்னாலஜி வேர்ல்டில் ஆன்லைன் ஜாப்ஸ் மற்றும் பிஸ்னஸ் வாய்ப்புகள் அதிகமாயிட்டே தாங்க இருக்கு இல்லையா? மேலும் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் செய்யக்கூடிய டிஜிட்டல் பிஸ்னஸ்களுக்கான டிமாண்டும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தாங்க இருக்கு. அதுவும் டெம்பரரியாக இல்லாமல் பெர்மனண்ட்டாக நல்ல இன்கம் தரக்கூடிய ஜாப் அல்லது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை தாங்க இன்றைக்கு எல்லோரும் விரும்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஹை பேயிங் மற்றும் ஹை டிமாண்ட் ஜாப்ஸ் மற்றும் பிஸ்னஸ் வாய்ப்புகளை தாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். மேலும் எந்த ஸ்கில்ஸ்களை லேர்ன் செய்யணும் மற்றும் ரொம்ப குறைந்த முதலீட்டிலேயே எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு எல்லா டீட்டெயில்ஸ்களையும் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு பி வைஸ் அண்ட் பி வெல்தி. உங்கள் நண்பன் ஆர்கே. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ்ங்க. சேனலில் வர்ற வீடியோஸ் எல்லாத்தையுமே கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாருக்கும் ரீச் ஆகும். நம்பர் 1, ஷார்ட் ஃபார்ம் வீடியோ எடிட்டிங். அதாவது 30 செகண்ட்ல இருந்து 3 நிமிடம் வரைக்கும் வீடியோக்களை ஸ்பீடா, கேட்சியா, ட்ரெண்டிங்கான மியூசிக்களை ஆட் செய்வது, கட் செய்வது, ட்ரிம் செய்வது மற்றும் சப்டைட்டில்களை ஆட் பண்றது தாங்க ஷார்ட் ஃபார்ம் வீடியோ எடிட்டிங்னு சொல்றாங்க. இதில் வியூவர்ஸோட கவனத்தை 5 செகண்ட்குள்ளாரே அட்ராக்ட் செய்கிறாங்க. மேலும் கம்பெனிகளின் பிராண்டுகள் மற்றும் கிரியேட்டர்ஸ்கள் என எல்லோருமே இதைத்தாங்க அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. மேலும் யூடியூப்பில் வர்ற ஷார்ட்ஸ், இன்ஸ்டாகிராமில் வரும் ரீல்ஸ் வைரல் ஆகிறதுக்கு இதுதாங்க முக்கிய காரணமாக இருக்குது. மேலும் பிராண்ட்ஸ்க்காக, இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்காக, கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்காக எங்கேஜிங் வீடியோ கண்டென்ட்களை உருவாக்குவதும் தாங்க. இதோட மார்க்கெட் சைஸ் 2024 $30 பில்லியன் இருந்தது. அடுத்த 3 வருடத்திலேயே இது $60 பில்லியன் வளரப்போகுது. இதுக்கான முக்கிய காரணமே நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட 450 மில்லியன் மக்கள் யூடியூபை யூஸ் பண்ணுறாங்க. மேலும் யூடியூப் ஷார்ட்ஸ்களுக்கு ஒரு நாளைக்கு 50 பில்லியன் வியூஸும் போகுது. இதனால தான் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பூம்லையும் இருக்கு. அதை சப்போர்ட் பண்ண ஷார்ட் ஃபார்ம் எடிட்டர்ஸ்க்கு அதிக அளவில் தேவைப்படுறாங்க. மேலும் இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதிக இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படாது. இதை ஃப்ரீயாக லேர்ன் பண்ண சில டூல்ஸ்களும் அவைலபிளாக இருக்குது. உதாரணத்துக்கு கேப்கட், விஎன் எடிட்டர், இன்ஷாட், ஆடோப் ப்ரீமியம் ப்ரோ, ஃபைனல் கட் ப்ரோ போன்றவைகளை யூஸ் பண்ணி லேர்ன் மற்றும் ப்ராக்டிஸும் பண்ணலாம். உங்கள் ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து 20,000 முதல் 50,000 வரை ஏர்ன் பண்ண முடியும். இதுக்காக ஃப்ரீலான்ஸ் பிளாட்ஃபார்ம்களான அப்வொர்க், ஃபைவர், freelancer.com போன்றவற்றில் ரெஜிஸ்டர் செய்து ப்ரொஃபைல்களை கிரியேட் பண்ணுங்க. மேலும் 5 to 6 சாம்பிள் ரீல்ஸ் மற்றும் ஷார்ட்ஸ்களை எடிட்டிங் செய்து யூடியூப்லையும் இன்ஸ்டாவிலையும் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் லிங்க்டின்லையும் வீடியோ எடிட்டர் ஜாப்ஸ்களுக்கு அப்ளையும் செய்யலாம். இதில் உங்களுக்கு டைம் ஃப்ளெக்சிபிலிட்டி, ஒர்க் ஃப்ரம் ஹோம் மற்றும் கிரியேட்டிவிட்டி மற்றும் சுதந்திரம் என எல்லாமே கிடைக்கும். ஸோ ஷார்ட் ஃபார்ம் வீடியோ எடிட்டிங் என்பது ஒரு குறைந்த முதலீட்டிலேயே அதிக இன்கம் தரும் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. நம்பர் 2, சோசியல் மீடியா ஸ்கிரிப்ட் ரைட்டிங். சோசியல் மீடியா ஸ்கிரிப்ட் ரைட்டிங் என்பது ஷார்ட்ஸ் வீடியோக்களுக்கு ஸ்கிரிப்டுகளை எழுதுவது தாங்க. குறிப்பாக யூடியூப் ஷார்ட்ஸ்களுக்கு, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்களுக்கு மற்றும் பர்சனல் பிராண்டுகளுக்கும் அட்ராக்டிவான ஸ்கிரிப்ட்ஸ் மற்றும் சோசியல் மீடியாக்களுக்கு வியூவர்ஸை அட்டென்ஷனை கவரும் வகையில் ஸ்கிரிப்டுகளை உருவாக்குது தாங்க. மேலும் ஒரு ஸ்கிரிப்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இன்ட்ரடக்ஷன் ஹூக் தேவைப்படுது. அதுலேயும் புதுசாக ஷாக்கிங்காகவும் கான்ட்ரடிக்டிவாகவும் தகவல்களை கொடுக்கணும். அடுத்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்களை கொடுக்கணும். நீங்கள் தேர்ந்தெடுக்கும் டாப்பிக்களை, ரிசர்ச் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ்களை ஆட் பண்ணலாம். கடைசியாக கன்க்ளூஷனில் ஆர்வத்தை தூண்டும் மற்றும் சிந்திக்க வைக்கும் கேள்விகளோடு முடிக்கலாம். ஸோ இதோட மார்க்கெட் சைஸ் $200 பில்லியன் இருக்குது. மேலும் அடுத்த 5 வருடத்திலேயே இது $300 பில்லியன் வளரப்போகுது. இப்போ அதிகமான கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வர்றாங்க. அதுக்கான காரணமே புதுசாக நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஸ்டார்ட் அப்ஸ், கோச்சஸ் என எல்லோரும் ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸை தேடுறாங்க. இந்தியாவிலேயே 8 லட்சம் ஆக்டிவ் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. இவங்களுக்கும் பிராண்டுகளுக்கும் டெய்லி கண்டென்ட்கள் தேவையாக இருக்குது. ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவைப்படாது. ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக ஒரு குறிப்பிட்ட துறையை தேர்வு செய்து அதில் ஃப்ரீயாக சாம்பிள் ஸ்கிரிப்ட்ஸ் எழுதுங்க. அடுத்து ஃபைவர், அப்வொர்க்கில் ப்ரொஃபைலை உருவாக்குங்க. லிங்க்டின்ல போர்ட்ஃபோலியோ உருவாக்குங்க. இன்ஸ்டாகிராம் கிரியேட்டர்ஸ்களுக்கும் டிஎம்ஐ அனுப்புங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஏஜென்சி ஆரம்பிக்கலாம். மேலும் யூடியூப் கிரியேட்டர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ்,
கோச்சர்ஸ்களுக்கு ஸ்கிரிப்டுகளை அவுட் சோர்ஸும் பண்ணலாம். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா ஸ்ட்ராட்டஜிஸ்ட், கண்டென்ட் பிளானிங் மேனேஜர், ஃப்ரீலான்ஸ் ஸ்கிரிப்ட் ரைட்டர், டெம்ப்ளேட் செல்லர் போன்ற வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து மாதம் 25,000 முதல் 70,000 வரை ஏர்ன் பண்ண முடியும். ஸோ 2025 மோஸ்ட் வாண்டட் ஜாப் லிஸ்ட்ல இந்த சோசியல் மீடியா ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கும் இருக்குங்க. ஸோ நீங்களும் மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை அனலைஸ் பண்ணி டிசைட் பண்ணுங்க. நம்பர் 3, கிராஃபிக் டிசைனிங் ஃபார் சோசியல் மீடியா. கிராஃபிக் டிசைனிங் சொல்லும்போது கம்பெனியோட பிஸ்னஸுக்கோ அல்லது ப்ராடக்ட்ஸ்க்கோ போஸ்டர்கள், லோகோக்கள், ஃப்ளையர்கள் போன்றவற்றை டிசைன் செய்வது மற்றும் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்கள் செய்வது தாங்க. இதோட மார்க்கெட் சைஸ் 2024 $45 பில்லியன் இருக்கு. இது 2030 $70 பில்லியன் மாறப்போகுது. இதுக்கான முக்கிய காரணமே கிட்டத்தட்ட 80% ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்களுக்கு சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்கான தேவை ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. இதில் மாதம் 50,000 2 லட்சம் வரை ஏர்ன் பண்ண முடியும். இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சில ஸ்கில்ஸ்களை கண்டிப்பாக லேர்ன் செய்யணும். குறிப்பாக அடப் ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், கோரல் ட்ரா, கேன்வா, இன்டிசைன் போன்ற கோர்ஸ்களை 6 மாதம் முதல் 1 வருடம் வரைக்கும் டைம் எடுத்து லேர்ன் பண்ணணும். இதில் ஜாப் கம் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாகவே இருக்குது. லாங் டேர்ம்லையும் இந்த இண்டஸ்ட்ரி நல்ல க்ரோத்தில் இருக்க போகுது. ஸோ நல்ல ஃபிக்ஸட் இன்கம் கிடைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குங்க. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு பார்க்கும்போது ஒரு பிராண்ட் டிசைனராகவும், சோசியல் மீடியா டிசைனராகவும், யூஎஃப்எக்ஸ் டிசைனராகவும், ஆட் கிரியேட்டிவ் டிசைனராகவும் வாய்ப்புகள் இருக்குது. பிஸ்னஸ் வாய்ப்புகள்னு பார்க்கும்போது ஒரு டிசைனிங் ஏஜென்சியை ஸ்டார்ட் பண்ணலாம். கம்பெனிகளுக்கு லோகோ மற்றும் பிராண்டிங் பேக்கேஜுகள் சர்வீஸாக கொடுக்கலாம். ஆன்லைனில் கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸுகளை எடுக்கலாம். ஸோ இந்த ஃபீல்டு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 4, அட்வான்ஸ் வீடியோ எடிட்டிங். அதாவது ஒரு வீடியோவை சிம்பிளான கட்ஸ் மற்றும் டிரான்சிஷன்ஸ் மட்டும் செய்யாமல் அதோட வேல்யூவை விஷுவல் எஃபெக்ட்ஸ் மூலமும், மோஷன் கிராஃபிக்ஸ் மூலம், கலர் கிரேடிங் மூலம், சவுண்ட் டிசைனர் மூலம் மற்றும் மல்டிகேம் எடிட்டிங் யூஸ் செய்து வீடியோவை கிரியேட் பண்ணுவதாங்க. மேலும் தேவைப்பட்டால் ஏஐ பேஸ்டு டூல்களும் யூஸ் செய்து ப்ரொஃபஷனலான பவர்ஃபுல்லான வீடியோவை உருவாக்குவது தாங்க. இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக சிம்பிளான வீடியோ எடிட்டிங் கோர்ஸ்களை லேர்ன் பண்ணணும். அடுத்து அட்வான்ஸ் எடிட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு இந்த ஃப்ரீ டூல்ஸ்களை பயன்படுத்தலாம். குறிப்பாக கேப்ஷன்ஸ், 11 லேப்ஸ், ஃப்ளக்ஸ், ஏஜென்ட் போன்ற டூல்ஸ்களை பயன்படுத்தி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதோட மார்க்கெட் சைஸ் $28 மில்லியன் $45 பில்லியன் வளரப்போகுது. இந்தியாவில் மட்டும் 10,000+ யூடியூப் கிரியேட்டர்ஸ் மானிட்டைஸ் பண்ணுறாங்க. மேலும் கார்ப்பரேட் வீடியோ மேக்கிங்கான டிமாண்ட், ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் கண்டென்ட்கான டிமாண்ட் மற்றும் வீடியோ எடிட்டர்ஸ்க்கான டிமாண்ட் அதிகமாயிட்டே தாங்க இருக்கு. ஸோ இதை ஸ்டார்ட் பண்ண 3 to 6 மாதத்துக்கு சில ஸ்கில்ஸ்களை டெவலப் பண்ணணும். பர்டிகுலராக அடோப் ப்ரீமியர், மோஷன் கிராஃபிக்ஸ், கலர் கிரேடிங், ஃபைனல் கட் ப்ரோ, சவுண்ட் டிசைனிங் எஃபெக்ட்ஸ், 3D அண்ட் விஷுவல் எஃபெக்ட் போன்ற கோர்ஸ்களை லேர்ன் பண்ணணும். இதில் மாதம் 50,000 முதல் 2 லட்சம் வரை இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்க. இதுக்கு ஸ்கில்ஸ், கிரியேட்டிவிட்டி அண்ட் குவாலிட்டி ஒர்க் இருந்தால் போதும். மேலும் அதிக ஃப்ரீலான்சிங் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. பர்டிகுலராக மோஷன் கிராஃபிக் டிசைனராகவும், விஎஃப்எக்ஸ் எடிட்டராகவும், கலர் கிரேடிங் ஸ்பெஷலிஸ்டாகவும், போஸ்ட் ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசராகவும், ஆட் வீடியோ எடிட்டர் போன்ற வாய்ப்புகள் இருக்குது. பிஸ்னஸ் வாய்ப்புகள்னு பார்க்கும்போது நீங்கள் உங்கள் ஓன் எடிட்டிங் ஏஜென்சியை ஸ்டார்ட் பண்ண முடியும். மேலும் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், யூடியூபர்ஸோட டைஅப் செய்து கிளைண்ட்ஸ்களை மாற்றலாம். அது மட்டும் இல்லாமல் கார்ப்பரேட் கம்பெனிகளின் டைஅப் செய்து ப்ராடக்ட்ஸ்களுக்கு வீடியோ எடிட்டிங், டிசைனிங் செய்யலாம். ஸோ இந்த ஹை டிக்கெட் பிஸ்னஸ் கம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஸ்டார்ட் பண்ண இதுவே கரெக்டான டைம்னு சொல்லலாம். நம்பர் 5, வெப் டெவலப்மெண்ட். வெப் டெவலப்மெண்ட் சொல்லும்போது ஒரு பிஸ்னஸுக்கான வெப்சைட், வெப் ஆப் அல்லது இ-காமர்ஸ் சைட்ஸை உருவாக்குவது தாங்க. இது ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், பேக் அண்ட் டெவலப்மெண்ட் என 2 பகுதிகளாக இருக்குது. ஃப்ரண்ட் எண்டுன்னு சொன்னால் நாம் வெப்சைட்டை பார்த்து யூஸ் பண்ணுற பகுதியை டெவலப் செய்வதுங்க. மற்றும் பேக் எண்டுன்னு சொன்னால் அந்த வெப்சைட் அல்லது ஆப்புக்கான சர்வர், டேட்டாபேஸ், லாஜிக் போன்றவை டெவலப் செய்வது. இதை ஸ்டார்ட் பண்ண சில இம்பார்ட்டண்டான ஸ்கில்ஸ்களை லேர்ன் செய்யணும். குறிப்பாக HTML, CSS, JavaScript, React, Next.js, Python, WordPress, Node.js போன்ற கோர்ஸ்களை லேர்ன் பண்ணணும். இதோட மார்க்கெட் சைஸ்
2024லயே $60 பில்லியன் இருக்கு. அடுத்த 5 வருடத்திலேயே $90 பில்லியன் வளரப்போகுது. நம்ம நாட்டில் 80% ஸ்மால் பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரீஸ்களுக்கு வெப்சைட்டுகள் இல்லாம தாங்க இருக்கு. ஸோ அதனால இதுக்கான டிமாண்ட் மற்றும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்த துறையில் பிகினர்ஸ்களுக்கு மாதம் 30,000 வரை ஏர்ன் பண்ண முடியும். அதுவே மிடில் லெவலில் இருந்தால் 50,000லேருந்து 1,00,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். அதுவே எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் 1,00,000 முதல் 2,00,000 வரை மாதம் ஏர்ன் பண்ணலாம். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், பேக் அண்ட் டெவலப்பர், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், வெப் ஆப் டெவலப்பர் என பல போஸ்டிங்கில் ஜாயின் பண்ணலாம். பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு பார்க்கும்போது ஃப்ரீலான்ஸ் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்மால் பிஸ்னஸ்களுக்கு வெப்சைட்டுகளை உருவாக்கி சோசியல் மீடியாவிலேயே ஆட்ஸ் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஆப்ஸ்களையும் டெவலப் செய்யலாம். ஸோ இந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் நீங்களும் மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மற்றும் ஸ்கோப்பை அனலைஸ் பண்ணுங்கள். இது லாங் டேர்மில் நல்ல கரியர் மற்றும் பிஸ்னஸ் growth மற்றும் நிலையான இன்கம் தரக்கூடிய ஃபீல்டாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்கஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை தேர்வு செய்து அதில் ஸ்கில்ஸ்களை டெவலப் செய்து ஆரம்பிக்க வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ்ங்க. சேனலில் வர்ற வீடியோஸ் எல்லாத்தையும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது போல் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் சீக்கிரமாக சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.